ஒரு காலத்தில் மக்கள் ஜெபம் செய்வதற்காக எருசலேமில் உள்ள தேவாலயத்துக்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் 2 வெவ்வேறு மனிதர்கள் ஒரே நேரத்தில் ஜெபம் செய்ய தேவாலயத்துக்குள் நுழைந்தார்கள். அவர்களில் ஒருவன் பரிசேயன், யூத மத சட்டங்களையும் மரபுகளையும் மிகவும் கராராக பின்பற்றுபவன். தன் மத பக்தியையும் நல்ல ஒழுக்கத்தையும் நினைத்து அவனுக்கு பெரும் கர்வம் இருந்தது. அவன் தேவாலயத்தில் நிமிர்ந்து நின்றான். அவன் மனதிற்குள்ளேயே ஆனால் சத்தமாக இப்படி ஜெபம் பண்ணினான்: தேவனே, நான் உமக்கு நன்றி சொல்கிறேன், ஏனெனில் நான் மற்ற மனிதர்களைப் போல, அதாவது மோசமான திருடர்கள், நேர்மையற்றவர்கள் போல இல்லை. இதோ இங்கே நிற்கும் இந்த பாவி ஆயக்காரனைப் போலவும் நான் இல்லை. வாரத்தில் 2 முறை நான் தவமாய் உபவாசிக்கிறேன். என் உழைப்பால் வரும் வருமானம் அனைத்திலும் நான் தவறாமல் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். நான் எவ்வளவு நல்லவன் பார்த்தீரா? இந்த பரிசேயன் தன் பக்தியை தேவனிடம் அறிவித்துக் கொண்டிருந்தானே தவிர மற்றவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று பெருமையை பாராட்டினான். கிருபை வேண்டிய ஆயக்காரன். 2வது மனிதன் ஒரு ஆயக்காரன். ரோம அரசாங்கத்திற்காக வரி வசூலித்ததால் இவர்களை மக்கள் ஏமாற்றுக்காரர்களாகவும் பாவிகளாகவும் வெறுத்தனர். இந்த ஆயக்காரனோ தேவாலயத்தின் தூரமான ஒரு மூலையில் நின்றான். தன் பாவ உணர்வால் அவன் வானத்தை பார்த்து கண்களை எரெடுக்க கூட துணியவில்லை. தாழ்மையினாலும் மனவருத்தத்தாலும் அவன் தன் மார்பில் அடித்துக் கொண்டு கண்ணீரோடு ஜெபித்தான். அவனது ஜெபம் மிகவும் சிறியது, ஆனால் ஆழமானது. ஆவியாகிய என்மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். பின்பு இயேசு கூறினார்: இந்த 2 பேரில் ஆயக்காரன்தான் நீதிமானாக்கப்பட்டவனாய், தன் பாவங்களுக்காக மன்னிக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னைத்தானே உயர்த்திக் கொள்கிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், ஆனால் தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தேவனுடைய பார்வையில் உண்மையான நீதி நமது செயல்களை பற்றி பெருமை பேசுவதிலோ மற்றவர்களை தாழ்வாக மதிப்பதிலோ இல்லை. மாறாக நம்முடைய பாவங்களை உணர்ந்து தாழ்மையோடும் மனத்தாங்களோடும் அவருடைய கிருபையை நாடுதலில் மட்டுமே உள்ளது.